அதாவது ஊராட்சி மன்ற தலைவராகவும் பேரூர் கழக செயலாளராகவும் இருந்திருக்கீங்க. தற்போது நாடாளுமன்ற தொகுதியில் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் அறிமுக வேட்பாளராக களமிறங்கிருக்கீங்க. உங்களோட மனநிலை எப்படி இருக்கு? மக்களோட வரவேற்பு உங்களுக்கு எப்படி இருக்கு? மக்களுடைய வரவேற்பு சிறப்பாக இருக்குது. தளபதியார் நம்ம முதல்வர் செய்த திட்டங்கள் அனைத்தும் மக்களை சென்றடைந்தது. அதனால் மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க, வரவேற்பு அதிகமா இருக்குது. அதாவது 6 சட்டமன்ற தொகுதியில பல்வேறு இடங்களில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கீங்க. மக்களோட வரவேற்பு என்ன மாதிரி இருக்கு? மக்கள் என்னென்ன மாதிரியான கோரிக்கைகளை உங்கள்கிட்ட வைக்கிறாங்க? மக்களுக்கு நீங்க என்ன மாதிரியான வாக்குறுதிகளை அளித்து உங்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்தை முன் வச்சிட்டு இருக்கீங்க? மக்கள் கோரிக்கை சந்தோஷமா இருக்காங்க. கோரிக்கைனா அவங்களுக்கு சேர வேண்டிய மகளிர் உரிமை தொகை, இந்த மாதிரி அனைத்து திட்டங்களும், மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை, இந்த மாதிரி திட்டங்கள்லாம் வந்தால பெருசா ஒன்றும் கோரிக்கை வைக்கல. சின்ன சின்ன கோரிக்கை தான் சொல்றாங்க. ட்ரைனேஜ், ரோடு வசதி இதெல்லாம் சொல்றாங்க. இது நடந்துட்டு தான் இருக்கு. அதை அனைத்தையும் செய்வதற்கான ஏற்பாடு செய்துடன் என்று நான் வாக்குறுதி அளித்திருக்கிறேன். அது கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில நீங்க ஒரு அறிமுக வேட்பாளர் அறிவிச்சிருக்கீங்க. அதாவது அதிமுக கிளை கழக செயலாளர் கூட ஒரு பெரிய பதவிக்கு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது திமுக வாரிசு அரசியல் மட்டும்தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா தற்போது நீங்க ஒரு பேரூர் கழக செயலாளரா, ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து நீங்க அறிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. இந்த அதிமுக மட்டும்தான் சாத்தியன்ற மாதிரி இப்ப திமுக சாத்தியமா இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது திராவிட மாடல் ஆட்சி, தளபதியார் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சி. அதுக்கப்புறம் நம்ம இளைஞரணி செயலாளர் அண்ணன் அவர்களுடைய ஆட்சி. அதனால இப்பொழுது அனைவரும் எல்லாருக்கும் எல்லாம் என்ற கொள்கைக்கேற்ப தளபதியார் அவர்கள் இந்த முறையை எடுத்திருக்கிறார். எப்போதும் அப்படிதான் வந்துட்டு இருக்கு. அரசியல் அடிப்படையில் கிடையாது. உழைப்பவர்களுக்கு கழகத்தில் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். என்ன மாதிரியான வாக்குறுதிகளை முன் வச்சு மக்களை சந்திச்சிட்டு இருக்கீங்க? மலைப்பகுதியில் கடுக்காய் தொழிற்சாலை, ஏற்காடு மலைப்பகுதி, அதுக்கப்புறம் சின்ன கல்வாரான் மலை, சங்கராபுரம், இந்த பகுதிகளெல்லாம் மலைவாழ் மக்களுக்கும் நலன் கருதி அவங்களுக்காக கடுக்காய் தொழிற்சாலை ஒன்று நவீன முறையில் ஏற்பாடு செய்து அவங்களுக்காக கொடுப்பதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன். சின்னசேலம் பகுதியில் நகாய் மூலமாக அந்த ரோடு போட்டுருக்காங்க. டவுன்ல அவங்க ஒப்படைத்தவுடன் நடுவில் தடுப்பு சோறும் இரு பக்கமும் ட்ரைனேஜும் போட்டு தரப்படும் என்று மக்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன். இதே போல எத்தனை வாக்கு வித்தியாசத்துல கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில ஜெயிப்பீங்க? உங்களை எதிர்த்து அதிமுக மாவட்ட கழக செயலர் நிக்கிறாரு. அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சியில ஏற்கனவே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த தேவதாஸ் நிக்கிறாரு. இவங்களோட எதிர்ப்பெல்லாம் தாண்டி நீங்க கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் எத்தனை வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்பீங்க? தளபதியின் செயல்பாட்டால் இவர்களுடைய எதிர்ப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. தலைவர் முதல்வர் அவர்கள் நிறைய மக்களுக்காக செய்திருக்கிறார். அவர்கள் எதிர்ப்பலையே கிடையாது. நான் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன். தேனி மக்களவை தொகுதி அரசியல் களம் சற்று சூடுபிடித்தது என்றுதான் சொல்ல வேண்டும். தற்போது அதிமுக சார்பாக மக்களவை தொகுதி வேட்பாளர் நாராயணசாமி அவர்கள் பூதிப்புறம் அந்த பகுதியில் வாக்கு சேகரிக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை நான் முன்வைக்கலாம். உங்களுக்கு எதிர் வேட்பாளர் ஒரு பெரிய உங்களோட பயணிச்சவங்க தான், உங்கள் கட்சியில் இருந்தவங்க தான் எதிர்ப்பாக இருக்காங்க. அவங்கள எப்படி நீங்கள் இந்த தேர்தல் எதிர்கொள்ள போறீங்க? நாங்கள் எங்கள் அதிமுக பொறுத்தளவில் அவங்கள நாங்கள் ஒரு போட்டியாளராகவே நாங்கள் நினைக்கல. ஏன்னா போகிற இடத்துல எல்லாமும் அதிமுக இரட்டைலைக்கு தான் வாக்கும் வரவேற்பு இருக்கவில்லை. மற்றபடி அவங்க நம்மகிட்ட இருந்து போனவங்க என்ன சொல்கிறதுன்னா, இந்த மரம் இருக்கு இல்லையா, இந்த மரத்தில் அந்த இலை இருக்குது, என்ன ஆகும், கொம்பு இருக்குது, இதெல்லாம் என்ன நாளாகலாம் அதெல்லாம் இதாகி போகும். நாங்கள் வேறு ஆணி வேறு. நாங்கள் இது எத்தனை வருஷம் இருக்குது? கிட்டத்தட்ட இது 50 வருஷம் மரம் இருக்கும். இப்போ நாங்களும் 50 வருஷம் தாண்டிட்டோம். இனி 100 வருஷம் இருக்குது. அம்மா சொன்னது மாதிரி 100 வருஷம் ஆனாலும் கூட அதிமுகங்கிற கட்சி இருக்கும், தொண்டர்கள் இருப்பாங்க, தலைவர் இருப்பாங்க. அது தலைஞ்சிக்கிட்டு தான் போயிட்டே இருக்கும். அந்த கூட்டணி இப்போ எங்களுக்கு எதிர்த்து நின்றவங்களாம் ஒவ்வொரு இடத்த மாறி மாறி போனவங்க. இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு வேறு கட்சிக்கு போகலாம், வேறு வேட்டியை கட்டலாம். பாஜகலேருந்து அழைப்பு வந்துச்சு. நாங்கள் அந்த மாதிரி வர்ற மாதிரி இல்லை. எனக்கு எம்பி சீட்டையும் தர்றேன்னு சொல்லி தான் கூப்பிட்டாங்க அவங்களுக்கு. அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லைங்க. எனக்கு தலைவர் எம்ஜிஆர், எனக்கு தலைவி அம்மா, இப்போ எனக்கு தலைவர் எங்கள் நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடியார். அவங்கள விட்டு நாங்களாம் வரமாட்டோம். எப்பயுமே ஜெயிக்கிற சின்னம், ஜெயிக்கிற கட்சி தலைவரோட கட்சி. அதனால் நான் இதை விட்டு எந்த காரணத்தோட்டு மாற மாட்டேன். இதே ஒரு கேள்வி சார். இப்போ தேனி மக்களவைக்கு உங்களுடைய வாக்குறுதிகள் என்னவா இருக்கும்? என்னென்ன பண்ணலான்றீங்க? ஒரு திட்டம் இருக்கா? இப்போது வாக்குறுதிகள் எங்கள் பொதுச் செயலாளர் 133 வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. 133 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டிய வாக்குறுதிகள் அவரால் முடியுங்கிற வாக்குறுதி தான் கொடுத்துருக்காரு. போடி தொகுதியில் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுறப்ப எப்படி இருக்குங்க? ஏன்னா பன்னீர்செல்வம் அங்கே போட்டியிட்டவர், அங்கே உங்களுக்கு எப்படி வரவேற்பது நல்லா கிடைக்குமா? அப்படி ஏங்க, அவர் போட்டியிட்டவர், ஜெயிச்சவர் 2 பேர். இது அவரோட தொகுதி தான். அவர் நின்று மக்கள் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா, மக்கள் அவருக்கு ஓட்டு போடுவாருங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா, அவர் ஏன் இந்த தொகுதி விட்டு இன்னொரு பக்கத்து தொகுதி போகிறாரு? நம்ம வீட்டில் எல்லாம் கிடைக்கும்போது எதுக்கு பக்கத்து வீட்டு நம்ம போகணும்? இங்கே இல்லாமல் அங்கே போகிறாரு. இங்கே எப்படி இருந்தாருங்கிறது பக்கத்து வீட்டுக்காரங்க தெரியும் இல்லையா? பக்கத்து வீட்டுக்காரர் தெரியும் இல்லையா? அவன் சும்மா அப்படியே போட்டுருவானா?
சரி, உங்களோட இடைவிடாத தேர்தல் கிடைக்கல எங்களுக்கு பதிலளித்ததுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.